தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் நிறைந்த ஐஸ்வர்யங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ சார்பாக உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வரைக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிவிட்டு அனைத்து காணொலியும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு அது முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு பயனை தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதில் போட்டிருக்கேன். மற்றவர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதனால் எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அப்படின்னாலே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்படின்னா மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களே பொதுவாகவே டாமினேஷன் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டிலனா நான் தான் மணப்பெண்ணாக இருக்கணுங்கிற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் தன்னை பெருமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களை புகழ்ந்து பேசி பெருமையாக பேசினாலே இவங்க விழுந்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் வந்தால் யாரையுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோபம் உடனே அதை பிரேக் பண்ணக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. நம்பினா இவங்கள மாதிரி நம்ப முடியாது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா இவங்கள மாதிரி வெட்டி விடுறதும் யாராலையுமே முடியாது. ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கம்ஃபர்டபுள் லக்ஸுரியஸ் அப்படின்னா இவங்க தான். இவங்க எப்போவுமே கனவு உலகத்தில் தான் வாழ்வாங்க, சினிமா லைஃப்பை தான் விரும்புவாங்க. நீங்கள் ஒரு கனவு காண்டுட்டு இருக்கீங்க, ரியாலிட்டி லைஃபே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். இவங்க பார்த்திங்கன்னா படத்தில் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க, கனவு உலகத்தில் தான் இருப்பாங்க. இவங்கள வச்சு ஒரு டிஸ்னி வேர்ல்டே க்ரியேட் பண்ணிடலாம். இவங்க மட்டும் ஹாலிவுட்டில் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுவாங்க. இது காமெடிக்கு சொல்லலை, நிஜமாகவே ரிஷப ராசிக்காரங்க இப்படி தான். கொள்கையில் எப்போவுமே விட்டு கொடுக்காத இவங்க மற்றவங்க சுதந்திரத்தில் ஒருபோதுமே தலையிட மாட்டாங்க. எப்போதுமே நியாயத்தோடைய பக்கத்தில் கொண்டு அதர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஆள்களாக இருப்பாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அது மாதிரி நிறைவேற்ற வரைக்கும் ஓய மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரே பிரச்சனை என்னன்னா, வாக்குறுதி கொடுத்துட்டு சில பேர்த்துக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க தாய் வழி தந்தை வழி உறவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க மேலே பாசம் வச்சுருப்பாங்க, ஆனால் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க தனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வாங்க. அதே மாதிரி தனக்கு பிடித்த பார்ட்னரை இவங்களா தான் மேக்சிமம் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டுமே தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வீடு மனை யோகம் கம்ஃபர்டபுள் லக்ஸுரியஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு. ஆனால் இப்போ தான் ஒரு டைம் லக்ஸுரியஸ் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. 4-5 வருஷமாகவே சரியாகவே இல்லை ரிஷபராசிக்கு. இப்போ நல்ல ஒரு டைம் ஸ்டார்ட்னு சொல்லலாம். லக்ஸுரியஸ் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டோன் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அதோட ஆரம்ப நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இந்த நேர காலத்தில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை, வெற்றிகள் அப்படிங்கிறது குவிய போகிறது அப்படின்னு அதை பற்றி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நான் கணித்துள்ளேன். அதை முழுக்க பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ப்ரீ பிளானாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரினில் இருக்க மெம்பர்ஸ் இது மெயினாக பாருங்கள். இவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துலையும், ராகு கேது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகும், 5ஆம் இடத்துல உள்ள கேதுவும், சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு தன்னுடைய நிலையிலிருந்து மாறி பெண்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால் இது மிகையாகாது. ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 100% ஒரு நல்ல ஒரு பலன்கள் மே மாதத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். சூப்பரான டைம். அதாவது ரிஷபராசிக்காரங்கெல்லாம் ஒரு ஃபிட்னஸ் ஆகிடுவீங்க, கல்யாணத்துக்கு தயாராகிடுவீங்க.
புத்திர பாக்கியத்துக்கு தயாராகிடுவீங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு இடப்பெயர்ச்சி கொடுக்கின்ற குருவானவர் சுக்கிரன் வீட்டில் குரு போயிட்டாலே மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோகம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஏற்படும். பெண்களுக்கு எல்லாமே. ஏன்னா ரிஷப வீடுங்கிறது ஒரு சுக்கிரனுடைய வீடு. அதில் குரு வரும்போது காசு பணத்தெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஃபேவராக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே மாதிரி ராகு கேதுவும் 11ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது தந்தையோட கர்மாவுடைய பலன்களை கொடுக்கும். கேதுவானவர் தாயோடைய கர்மாவுடைய பலன்களை கொடுக்கும் போது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 100% அக்யூரஸியான ஒரு விஷயம் கிடைக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லையா அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்களே, நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நியூ இயர் அதுவுமா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்களை நான் எடுத்து கணிச்சிருக்கிறேன். உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். தசா புத்தி என்ன தசா புத்தி ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா தசா இருப்பு காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களோட ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இந்த தசா புத்தி என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்கள்ங்க. இப்போ டாப் மோஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்க நட்சத்திரத்தை தான் சொல்லணும். ஜென்ம ராசிக்கு குரு வராரு. ஆனாலும் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது, ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது, கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரா அப்படிங்கிறதுனா ஃபேவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திர திசை உங்களுக்கு உங்களுடைய தசை, உங்களுடைய நட்சத்திரத்தோடைய தசா சந்திர தசை ஒரு 10 வருஷ காலங்களில் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம், ராகு தசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 30 வருஷம் வரைக்கும் இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம ராசிக்குள்ள குரு வரும்போது புது முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும், தொட்டது தொலங்கும், கை கேட்டது வாய் கேட்டாமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறிடும். குரு பார்வை 5-7 ஸ்தானத்தில் வலுவடைய போகிறதுனால 5ஆம் பாவத்தை கோச்சார குரு பார்த்தா உயர் பதவி கிடைக்கும், புது முயற்சி கைகூடும், திருமணமாகி பிள்ளைகளுக்காக காத்திருப்போம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லா கனவும் பூர்த்தி ஆகுங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தடைப்பட்ட திருமணம் சுபமாக நடக்கும். 9ஆம் வீட்டை பார்க்கும்போது குரு பார்த்த பலன் சகல பாக்கியத்தையும் நீங்கள் அடைய போவது உறுதி. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்றதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. ராகு திசை காலங்களோ செவ்வாய் திசை காலங்களோ மாணவர்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் பெரிய கான்சென்ட்ரேட் பண்ணாமல் படிங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சொல்லலாம். கவர்மெண்ட் ஜாபில் இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற பயணம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு நடக்கும். நல்ல யோக காலம் அப்படின்னு இப்போ சொல்லலாம். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ராகு திசையை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கவங்க கூட கெட்ட ஆதிபத்தியமோ கரகத்துவமோ வாங்கினா மட்டுமே தான் அங்கே பிரச்சனையை ராகு திசை கொடுக்குமே தவிர சில பேருக்கு பயங்கரமான பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுத்துருக்கும். எங்கெங்கே கொடுக்கல அப்படின்னா ராகு இருக்கிற இடமும் ஆதிபத்தியத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமானது. ராகு திசைக்குள்ளே பொன் பொருள் அப்படிங்கிறது மேலே பெரிய ஈர்ப்பு வரும். மது மாது போதை அப்படிங்கிறதுக்கு அடிமையாகாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லீகலாக போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தொடர்ந்து பிரச்சனைகள் இன்றைக்கி வரலைன்னா கூட அது தொடர வேண்டிய சோகமான சூழ்நிலை வந்துடும். அதனால் தவறான விஷயத்த மனசுக்கு தவறான விஷயத்த நீங்கள் விட்டுருங்க. இந்த ராகு திசை காலங்களில் உங்களுக்கு கெட்டவனாக ஆக்க தான் அதை ட்ரை பண்ணும். எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு ராகு திசையில் தான் கொடுக்கும். எப்படின்னா நான் ஜெயிக்கணும், எப்படின்னா போயிடணும் அப்படிங்கிறத மட்டும் கைவிட்டுருங்க. இந்த ராகு திசை அது கெடுதலை பண்ணிடும். ஆனால் ராகு திசை நல்லது பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்து ராகு மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், தவறான வழியை காட்டும். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் மனசில் வச்சுக்கணும், மனசாட்சிக்கு படி நடத்தப்படும். இதுதான் முக்கியமானது இந்த ராகு திசையில். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 22லேருந்து 30
18லேருந்து 20 வயசு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். எச்சரிக்கையாகவும் கவனம், மாற்றுப்பாலினத்தினரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு திசை 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலுமே குரு திசை குரு புத்தி போகிற வரைக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கும். சனி புத்தி வரும்போது ராசிக்கு வீட்டோட புத்தி நடக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக மாறும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், உத்தியோகத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு வழியில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு சில கௌரவம், பட்டம், பதவி அப்படிங்கிறது அவங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்ல குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி நல்ல சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது குரு திசையில் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகளுக்கு வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 47 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல கல்யாணமோ இல்லை வெளிநாட்டு பயணமோ இல்லை வெளியூர் பயணமோ அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த குரு திசை எப்போ வேலை செய்யும் அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் நல்ல யோக நிலை ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 47 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த குரு திசை பட்டய கலப்பும் நல்லாயிருக்கும். அடுத்தது சனி திசை 47 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். இந்த சனி திசை ராசியாதிபதிக்கு ரொம்ப நட்பு கிரக திசை. ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனோட இருக்கிறதுனால சனி திசை அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்களும் மனநிலையில் ஒரு சில சோர்வுகளை கொடுத்தாலும் தடை தாமதங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்த கன்ஃபார்மாக இந்த இருக்குது. ஆனால் சனி திசை ஒரு சில பேருக்கு கெடுதல் பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியை ஆனால் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வரும். நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு நம்பி கொடுப்பாங்க. புது வேலை செய்கிறவங்க புது அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபாரினில் போகிறவங்க சூப்பராக இருக்கும். ஃபாரினில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான பலன்கள், நிறைய ப்ரொமோஷன்ஸ், பதவி அது எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அடுத்து புதன் திசை 66 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும். இந்த திசையில் உங்கள் பையன் பிள்ளைங்க இல்லை பேரம்பேத்திங்க நல்ல ஒரு படிப்பு படிப்பாங்க, வெளிநாடு போய் படிப்பாங்க. ஒரு சில பேர் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய விஷயங்களாக இருக்கும். முயற்சிகள் யாவும் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், உடன்பிறப்புகள் நிலை வந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறையும். நிதித்துறை, அப்புறம் கேல்குலேஷன், அக்கௌண்ட்ஸு, ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க, இது படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு கல்வி நிலையங்களை வச்சு நடத்துகிறவங்க, ஒரு மென்டாராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில சஞ்சலங்களும் மன வருத்தங்களையும் கொடுத்தாலும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். புதன் 6, 8, 12 மறையாமல் இருந்தாலும் அஸ்தங்கமாகாமல் இருந்தாலும் இந்த தசா புத்தி நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கேது திசை 83 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இந்த கேது திசையில் மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தொழிலில் போய் எதுவுமே நம்மளுக்கு தொட்டதெல்லாம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா கேது 5 புத்திர தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பையன் பிள்ளைங்களை கவனமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது திசை மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் உடல் அளவில் ஒரு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுனால ஆரோக்கியத்தில் நல்லா கவனமாக இருக்கிறதும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும், உடல் நிலையில் மனநிலையில் யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். வர வேண்டிய பாக்கியெலாம் வரும், கடன் அடைபடும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வ அருளால், புண்ணியங்களால், காதல் என்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போகிறதுனால உங்கள் பையன் பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிங்க. புத்திர வழியில் ஒரு சில விஷயங்களில் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் உஷாராக அதை கவனிக்கணும். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது வருகின்ற காலங்கள் ரொம்ப யோக காலங்கள் அப்படிங்கிறதுனால இது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ நடக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுக்கிர திசை 90 வயசுலேருந்து 110 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 99 வயசு வரைக்குமே இந்த சுக்கிர திசை பார்த்திங்கன்னா நல்ல ரெக்கக்னேஷன், ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே வரும். பணம், புகழ், பெயர் அப்படி லக்ஸூரியஸ் எல்லாம் வந்தாலும் அனுபவிக்கக்கூடிய வயசில் வரல, அதுதான் பிரச்சனை. மற்றபடி சுக்கிர திசை ராசியாதிபதி திசை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சுக்கிர திசை உங்களுக்கு கடைசி காலத்தில் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம். ஆனாலும் சுக்கிர திசை உங்கள் பையன் பிள்ளைங்க உங்கள் பேரம்பேத்தினால நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய
ஒரு வயது ஒரு அனுபவமாக அது இருக்கும். இனிமையாக இருப்பீங்க, இனிமையாக வாழ போகிறீங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் மாற்றங்களும் தொந்தரவுகள் இருந்தாலும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்களை சார்ந்து இருக்கிற குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த வழிபாடுகளாக ரிஷபராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இந்த ரிஷபராசிக்காரங்க ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமையில் வருகின்ற சந்திர ஓரையில் வருகின்ற விஷயங்கள் எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துரும். ரோகிணி நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லதை கொடுக்கும். துளசி மாலை எடுத்துகிட்டு போய் போடுறது, மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது, இல்லைங்க என்னால் மல்லிகைப்பூலாம் வாங்கின ஒரு தாமரை பூவாவது வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லதை கொடுக்கும். 100% உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். நிறைய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறதுல சூப்பராக நம்பர் 1 இடத்துல இருக்க போகிறீங்க. அவங்க குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடுகள் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாரோட செய்கிறது ரொம்ப நல்லது. கல்கண்டு யாருக்காவது விநியோகிங்க, சுக்கிர ஹோரையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு பெருமாள் கோயிலில் கொடுங்க, ரொம்ப நல்ல பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.